Dear parents, dear students, நான் இன்று GCE உயர்தரத்திலே கலை வர்த்தக பிரிவிலே கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கான சில வழிகாட்டல்களை செய்யலாம் என்று வந்திருக்கின்றேன். அதாவது குறிப்பாக கலைப்பிரிவில் கற்பவர்களுக்குத்தான் அதிகமான பாடப்பிரிவுகள் காணப்படுகின்றன. வர்த்தக பிரிவிலே குறிப்பிட்ட சில கட்டாயமான எடுக்க வேண்டிய பாடங்களை எடுத்தால்தான் அவர் வர்த்தக பிரிவாக கருதப்படுவார். ஆனால் கலைப்பிரிவில் அது ஒரு ஓப்பன் சாய்ஸஸ் உள்ள ஒரு துறை, திறந்த பிரிவு உள்ள ஒரு பிரிவு. அதிலும் குறிப்பாக ஒரு GCE சாதாரண தரத்திலே ஓலவலிலே பெறுபேற்று எடுத்த பிள்ளைகளை நாம் நோக்குகின்ற போது மிக குறைந்த பெறுபேறுகளை உடைய பிள்ளைகள் தான் அதிகமாக கலைப்பிரிவுக்கு கற்றுக்கொள்வதற்கு வந்து இணைவார்கள். ஏனைய துறைகளுக்கு எல்லா மாணவர்களும் போய் சேர்ந்து விடும் போது மீதமாக உள்ள குறைந்த பெறுபேறை உடைய மென் துறைகளை கற்கக்கூடிய ஸ்கில்ஸ் கொண்ட திறன் கொண்ட மாணவர்கள் தான் இந்த கலைப்பிரிவிலே கற்பதற்கு வந்திணைவார்கள். இந்த மாணவர்கள் கலைப்பிரிவிலே கற்று சில நேரம் அதிகமான பெறுபேற்றையுடைய சில மாணவர்கள் விருப்பத்தோடும் வந்து இணைந்து கற்றுக்கொள்வார்கள். அது வேற விடயம். இருந்தாலும் இந்த மாணவர்கள் அதிகமாக கற்று ஒரு பட்டதாரியாக வெளியேறினாலும் அவர்கள் எக்கடமிக் துறை சம்பந்தமான ஒரு பட்டதாரியாகத்தான் இருப்பார். அதாவது கல்வி தகமையுடைய ஒரு பட்டதாரியாகத்தான் அவர் வெளிவருவார். அவர் ஒரு தொழிற்தகமையுடைய பட்டதாரியாக வெளிவருவதற்குரிய வாய்ப்புகள் குறைவு. அவ்வாறு வெளிவர வேண்டும் என்றால் அவர் லோ, அதாவது சட்டத்துறையில் பயில வேண்டும். அவ்வாறு கலைத்துறைக்கு பாடங்களை தெரிவு செய்கின்ற போது சட்டத்துறைக்கு அப்ளை பண்ணுவதற்கு எல்லா பாடங்களையும் தெரிவு செய்வதற்கால் முடியாது. சில பாடங்களை தெரிவு செய்கின்ற போது சட்டத்துறைக்கு அவர் சட்ட பீடத்திற்கு விண்ணப்பம் செய்ய முடியாது. பல்கலைக்கழக அனுமதி கிடைத்திருந்தாலும் சிறந்த முறையில் ஜட்ஜ் ஸ்கோர் பெற்று அவர் சித்தி அடைந்திருந்தாலும் அவர் எடுத்த சில பாடங்களால் அவர் சட்ட பீடத்திற்கு விண்ணப்பம் செய்ய முடியாது என்ற நிலை காணப்படுகின்றது. எனவே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். கலைப்பிரிவிலே கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் ஒரு தொழிற்தகமை பட்டத்தை பெற வேண்டும் என்றால் அவர் ஒரு சட்ட பீடத்திற்கு நுழைய வேண்டும். சட்டப்பீடத்தில் நுழைந்தால் தொழிற்தகமை அல்ல. அவர் அட்டோர்னி முடிக்கும் போது தொழிற்தகமை கிடைத்து விடும். அவருக்கு LLB ஒரு தொழிற்தகமை அல்ல. அட்டோர்னி அட் லோ செய்கின்ற போது அவர் தொழிற்தகமை ஆகும். எனவே LLB முடித்த அவர் இறுதி ஆண்டிலே தொழில் ரீதியான தகமையை பெற்றுக் கொள்ளலாம். அவர் அட்டோர்னி கிடைக்கும் அவரு. அதனால் சொல்கிறேன். எனவே மாணவர்கள் கட்டாயமாக இந்த சட்டப்பீடத்திற்கு தெரிவு செய்யக்கூடிய பாடங்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். பாடத்தெரிவிலே மத பாடத்தையும் மொழி பாடத்தையும் ஒரே தமிழ், அடுத்தது இஸ்லாம் அல்லது தமிழ், இந்து கல்ச்சர், இஸ்லாமிய கலாச்சாரம் போன்ற பாடங்களை தெரிவு செய்தால் அவர் சட்டப்பீடத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. இரண்டு மதமும் மொழியும் இருக்கக்கூடாது. இவ்வாறான கட்டுப்பாடு, அதே போல் இரண்டு மொழிகள், அதே போல் இப்படி பல்வேறு நிபந்தனைகள் அங்கே காணப்படுகின்றது. எனவே மாணவர்கள் இதை கவனத்தில் கொண்டு சரியான முறையில் வழிகாட்டப்பட வேண்டும். மாணவர்களும் சரியான முறையில் சம்பந்தமாக சிந்தித்து செயற்பட வேண்டும். கலைத்துறையில் கற்று பல்வேறு துறைகளில் தொழில்களை, பெரிய பெரிய தொழில்களை எடுக்கலாம். இருந்தாலும் நாம் இவ்வாறான பாடங்களை, நல்ல பாடங்களை கற்று நல்ல துறைகளுக்கு நுழைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகளை நாமத்தான் ஏற்படுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.